என்றும் சாற்றிடுவோம். உயர்ந்த அரியணையில் வீற்றிருக்கும் ஒரு மனிதரை கண்டேன். அவருடைய ஆட்சியின் பெயர் என்றும் உள்ளதாகும் என எண்ணற்ற வானத்துதர் ஒன்றாக பாடி அவரை ஆராதிக்கின்றனர். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, சனிக்கிழமை தேவதாய்க்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளிலே தேவதாய் நம்மையும் நமது குடும்பத்தையும் நமது கருத்துக்களையும் ஆசீர்வதித்து நம் உள்ளத்தில் நினைப்பதை பெற்றுத்தர சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை இவர்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டுதல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நற்செய்தி தொண்டனுக்குரிய பணியை ஆற்று. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8 முடிய. அன்புக்குரியவரே, கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்ற போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கேற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடிச் செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடிரு. துன்பத்தை ஏற்றுக்கொள். நற்செய்தியாளனின் பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 71. நாம் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரே என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும்.
நாட்களெல்லாம் உமது புகழே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும், என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும். ஜெபப்பாடல். ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். இறைவசனங்கள் 14 மற்றும் 15 ஏபி. நான் என்றும் நம்பிக்கையோடு இருப்பேன், மேலும் மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். ஜெபப்பாடல். ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். இறைவசனங்கள் 16 மற்றும் 17. தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதிமுறைகளை புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தேன். இனி வரும் நாள்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். ஜெபப்பாடல். ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். இறைவசனங்கள் 22. என் கடவுளே, என் வீணையை கொண்டு உம்மையும் மது உண்மையையும் புகழ்வேன். இஸ்ரேலின் தூயரே, யாழ் செய்து உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஜெபப்பாடல். ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மானமாவோடும் இருப்பாராக. தூயமான எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12. இறை சொற்றொடர்கள் 38 44 வரை. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது, மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கலாடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடத்தையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்ணின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு குதிரத்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்டு மற்ற எல்லோரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும்
தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகமும் இன்றைய இரண்டாவது வாசகமான நற்செய்தி வாசகமும் ஒரே கருத்தை நம் மத்தியிலே எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். முதல் வாசகத்திலே வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு பாடம் புகட்டுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே செயல் வழியாக அந்த ஏழை கணிப்பன் நம் அனைவருக்கும் ஒரு பாடத்தை கற்பிக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒரு காலம் வரும். எந்த காலம்? நாம் வாழக்கூடிய இந்த காலம்தான். இயேசுவில் பிரியமானவர்களை, தொடக்கத்திலே நாம் வாசித்திருப்போம், நமது முன்னோர்கள், நமது பெற்றோர்கள், பெரியோர்கள் எல்லாம் இறை வார்த்தையை கண்டித்து நமக்கு எடுத்துரைத்தார்கள். கண்டிப்பாக பேசு, கருத்தாயிரு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு இரு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. இவை அனைத்தும் நாம் அனுபவித்தது. ஆனால் ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். இந்த சந்ததியினர், இப்பொழுது வாழக்கூடிய தலைமுறையினருக்கு நாம் ஒரு பூசை 1 மணி நேரத்துக்கு மேலே போனால் கூட அவங்களால தாங்க முடியாது. ஆலயத்திற்குள் வந்து ஜெபிப்பது அவருக்கு ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும். இப்பொழுது நாம் நேரலையாக யூடியூப் வழியாக இந்த திருப்பலியை கூட எண்ணற்ற நபர்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் 1 நிமிஷம் கூட பார்க்க முடியாது, உடனே வேற ஏதாச்சும் பார்க்கலாம். திருப்பலி தானே, இறை வார்த்தை தானே என்ற ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு தன்மை, ஒரு நாட்டம் இல்லாத ஒரு தன்மை, சினிமாவிலும் திரைப்பாடல்களிலும் மற்ற காரியங்களில் இருக்கக்கூடிய மோகம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இறைவனுக்கு, இறை வார்த்தைக்கு, திருப்பலிக்கு கொடுக்கக்கூடிய அந்த நேரம், அந்த விருப்பம் அனைத்தும் குறைவாகி போயிருக்கிறது. கடவுள் சொன்ன அந்த காலம், இந்த காலத்தை கடவுள் சொல்கின்றார். இந்த இளைய தலைமுறையினரை கடவுள் சொல்லுகின்றார். ஒரு திருப்பலிக்கு நம்ம வந்து எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு யூடியூப்பில் பார்க்கலாம், எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க அப்படின்னு. அதையே ஒரு திரைப்பட பாடலை போடுங்க, எத்தனை பேர் அதை விரும்பி பார்ப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கடவுள் சொல்லக்கூடிய இந்த காலம், இந்த காலம்தான். அப்பொழுது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். கடவுளை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தையை அவர்கள் காது கொடுத்து கேட்க மாட்டார்கள். எவை தீய நாட்டங்களை கொடுக்கிறதோ அவற்றை தேடிதான் போவார்கள். அவை அழிவையே அவர்களுக்கு தரும் என்று இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இயேசு பிரியமானவர்களே, கடவுள் கற்றுக் கொடுத்த அதே செயலுக்கே நாமும் செல்வோம். இன்று நாம் மீண்டுமாக நம்மையை புதுப்பித்துக் கொள்வோம். நமது பிள்ளைகளை நாம் அமர வைத்து அவர்களுக்கு இறை வார்த்தையை நாம் கற்றுத்தருவோம். கருத்தாய் கற்றுத்தருவோம். கண்டித்து அவர்களை திருத்துவோம். அடித்து நாம் இறை வார்த்தையை சொல்லிக் கொடுப்போம். அறிவுரை கூறுவோம் மிகுந்த பொறுமையோடு. இந்த காலத்து பிள்ளைங்க வந்து 1 நிமிஷம் கூட உட்கார மாட்டாங்க, துருன்னு இருப்பாங்க. ஒரே நேரத்தில் 10 சிந்தனைகளை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மத்தியிலே நாம் பொறுமையோடு, நிதானத்தோடு நாம் அவர்களுக்கு கற்றுத்தருவது தாய் தந்தையருடைய கடமையாக இருக்கிறது, நண்பர்களுடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே கடவுள் தந்திருக்கக்கூடிய இந்த பொறுப்பை சரியாக உணர்ந்து கொள்கின்ற பொழுது நாம் அந்த பிள்ளைகளுக்கான நல்ல வழியை காட்டுபவர்களாக இருக்கின்றோம். இல்லை என்று சொன்னால் அவர்கள் அந்த விதைப்பவர் ஓமையிலே நாம் கேட்பது போல அந்த முட்செடிகளுக்குள் விதைக்கப்பட்ட அந்த விதைகளாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் வளர நினைத்தாலும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தீய நாட்டங்கள், அழிவுக்கான பாதைகள் அவர்கள் வளர விடாமல் கீழே நசுக்கிவிடும். இன்றைய இரண்டாவது வாசகமான நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் இந்த ஏழை கைம்பெண்ணுடைய உள்ளத்தை. இந்த கொரோனா நோயினுடைய தாக்கத்திலே நாம் இருக்கின்றோம். எண்ணற்ற நபர்கள் கடவுளுடைய கரமாக உதவி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எண்ணற்ற இடங்களிலே, அண்மையில் கூட மதுரையிலே ஒரு சிறு குழந்தை தனது படிப்புக்காக தனது தந்தையை சேர்த்து வைத்திருந்த அந்த 5 லட்சத்தை இந்த அருகாமையில், அவர்கள் வீட்டில் அருகாமையிலே எண்ணற்ற நபர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லி
எனக்கு அனைத்தையும் விட இந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பது தான் தலை சிறந்தது, அதுதான் கடவுள் விரும்புகிறார், அதுதான் நமது கடமை என்று சொல்லி ஒரு மாதிரியை காட்டினார். அவை அனைவருடைய கவனத்தையும் எடுத்தது. ஆனால் அவரை காட்டிலும் எண்ணற்ற நபர்கள் அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மீடியா சப்போர்ட் இருந்தது. ஒரு சிலருக்கு அத்தகைய சப்போர்ட் இல்லைன்னா கூட அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று உதவி கொண்டிருக்கிறார்கள். விளம்பரம் வேண்டாம், ஆனால் நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவோம் என்று உதவி கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலும் கூட ஒரு செய்தியை நான் வாசித்தேன். ஒரு குழந்தை ஒரே நாளிலே ஒரு 6 லட்சம் ரூபாய் திரட்டி எண்ணற்ற குழந்தைகளுக்கு நபர்களுக்கு உதவி செய்தது என்று நாம் வாசித்தோம். அருகாமையில் இருப்பவர்களுக்கு பிஸ்கெட் பாக்கெட்லாம் ஒரு சிறிய குழந்தை வாங்கி கொடுத்தது என்று நாம் வாசித்தோம். இவ்வாறாக எண்ணற்ற நல்ல காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. ஏழ்மையாக இருந்தாலும் தனக்கென வைத்து கொள்ளாமல் முழுமையும் பிறருக்காக கொடுக்கின்ற பொழுது கடவுள் 10 மடங்கான ஆசீர்வாதத்தை தருவார். ஆகவே இந்த ஏழை கைம்பெண் கற்றுக் கொடுத்த பாடத்தை இந்த நாட்களிலே நாம் செய்தித்தாள்களிலே நாம் நிகழ்வுகளாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாமும் கூட அவர்களுள் ஒருவராக அந்த ஏழை கைம்பெண்ணை போல பிறருக்கு உதவி செய்வோம். இறைவன் நம்மையும் நமது குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து பெரிய பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். வாழ்வை வழியாய் மாற்ற வந்தே என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போ, அமைதியும் நீதியுமே மனிதனை மலர்ந்திட உயிர் தருவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலியெல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டுத்தரும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் இருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதம் அடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் மாட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவிழமானார். இவ்வாறு இருளிலிருந்து முது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் முது வல்லமை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானகத்துதர் முதன்மை வானகத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேற்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக வழியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்ஸ் அம்மாள், கூடியிருப்பது அந்தோனியார், புனித ஜான் மரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக கல்வாரி வழியின் வழியாக இறைவன் நமக்கு அருளக்கூடிய இறை ஞானத்தை, ஒற்றுமையை, சமாதானத்தை, மகிழ்வை நம் ஒருவர் பேரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன அன்பு இயேசு நமத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார்.
இந்த செம்மறியின் திருவிருதுக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நாம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். காற்றே, என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளரும் எல்லாம் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். ஆண்டவரே, வாழ்வுதரும் ஊற்றும் இடமே உள்ளது, மது ஒளியில் யாமும் ஒளியை காண்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பில்